ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொன் குழந்தைய செல்லமா வளர்க்குற அம்மாக்கள் தவறில்லை. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பெண் குழந்தைகள் தன் கணவரை விட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கும் அந்த அம்மாக்கள் காரணமா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல தன் குட்டிகளை தானே இயங்கணும்னு சொல்லி விட்டுடும் இல்லையா? அதே போல உங்க வீட்டுல உங்க பெண் குழந்தை ராணியாக வளர்ந்தாலும் அந்த வீட்லயும் போய் ராணியாக சில பொறுப்புகள் எல்லாம் ஏற்று ரெஸ்பான்சிபிலிட்டிஸ தன் பக்கம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கவனிச்சு அந்த குடும்பத்தை தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்து வாழ்றது தானே வாழ்க்கை. ஸோ நீங்களும் அது மாதிரி தானே வாழ்ந்து வந்திருப்பீங்க. அம்மாக்களும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இது பண்ணி மேனேஜ் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்தி தானே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்பை கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா தான் பொண்ணு மட்டும் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட படக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்களுக்குள்ளேயே திருமணத்துக்கு அப்புறமும் பொத்தி பொத்தி வச்சீங்கன்னா எப்படி அவங்க தனியா இயங்குவாங்க? எப்படி ஒரு மெச்சூரிட்டிக்கு வருவாங்க? ஆனா நீங்க ஒரு வயலன்ஸான ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பையனுக்கு கொடுத்துட்டோம், அவனோட வாழவே முடியாதுன்றப்போ உங்க பெண் குழந்தையை பாதுகாக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அதே சமயம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஈகோக்களாக நீங்க விட்டு கொடுக்காம உங்க பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது எப்படி ஆகுது தெரியுமா? உங்க குழந்தைக்கு, உங்க பெண் குழந்தைக்கு எல்லாமே நீங்க கொடுத்துடலாம், அதாவது எல்லா வசதிகளும் கொடுத்துடலாம். ஆனா செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த அந்த கணவன் தானே பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையிலே வாழாம நீங்களே உங்க ஈகோக்காக உங்க பெண் குழந்தைய வச்சுட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை திருப்திப்படுத்துறது யாரு? அதுக்கப்புறம் உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைய பாக்குறது யாரு? ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுடைய ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து அந்த பெண் குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற பட்சத்துல அது என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த கண்டுபிடிச்சு அதை பேசி தீர்த்து வைக்கிறது தான் ஒரு நல்ல அம்மாக்களுக்கு அடையாளமாக இருக்கும் இல்லையா? நன்றி.